Praise be to God. மறுபடியும் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அப்பா, உம்முடைய பாதத்திலே பணிந்து முழங்கால் படியிடுகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் எங்களோடு இடைப்படுங்க. இந்த நேரத்தில் உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை கற்றுக்கொள்ள, உமக்குள்ளே பலப்பட, உமக்குள்ளே வளர அப்பா நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய கண்களை திறந்து தாங்க. முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். இந்த நாட்களில் லெட்டர் டு த 7 churches in Revelation, அதில் ஒரு பைபிள் ஸ்டடியை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பைபிள் ஸ்டடி செஷன் ஒவ்வொரு வீடியோஸும் மேக்ஸிமம் 15 minutes அந்த மாதிரி டைமிங்கில் இருக்கும். எவ்ரி சாட்டர்டே ஆண்டருடைய சித்தத்தின்படி இந்த பைபிள் ஸ்டடி ரிலீஸ் ஆகும். மற்ற 5 நாட்களும் ஷார்ட்ஸ் வரும். சாட்டர்டே மார்னிங் இந்த பைபிள் ஸ்டடியை கொண்டு வர ஆண்டவர் நடத்திட்டுருக்குறாங்க. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் வெளிப்படுத்தல் 1, 2, 3 அதிகாரத்தில் அந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை தான் இந்த நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போது இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு இந்த உபதேசங்கள், கர்த்தருடைய இந்த வார்த்தைகள் நாம் கட்டப்படுகிறதுக்கும் வருகைக்கு ஆயத்தப்படுகிறதுக்கும் அநேக ஜனங்களை மந்தைக்குள்ளே சேர்க்கிறதுக்கும் இது நமக்கு உதவியாக இருக்கும். நம்மளை வளர்க்கிறதுக்கு இது உதவி செய்யும். இந்த 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 லெட்டர்ஸ் 7 லெட்டர்ஸையும் ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருகிறார். ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 20 வசனத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்போது இந்த சாப்டர்ஸில் ஆண்டவர் 2 சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறார், வெளியரங்கமாக்குகிறார் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக. முதலாவது தி மிஸ்ட்ரி ஆஃப் த 7 கோல்டன் கேண்டில் ஸ்டிக்ஸ், 7 குத்து விளக்கு, பொன் குத்து விளக்குகளை பற்றிய ஒரு ரகசியம். இந்த 7 பொன் குத்து விளக்குகள் 7 சபைகளை காட்டுகிறது அப்படின்னு ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். 2வது தி மிஸ்ட்ரி ஆஃப் த 7 ஸ்டார்ஸ், 7 நட்சத்திரங்களுடைய ரகசியம். இந்த நட்சத்திரங்கள் அந்த சபைகளுடைய தூதர்கள், மெசஞ்சர்ஸ் ஆஃப் தோஸ் சர்ச்சஸ், அதை காட்டுது. அப்போ இவர்கள் அந்த சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த பேக்ரவுண்டில் ஒரு 7 கேண்டில் ஸ்டிக்ஸ், 7 ஸ்டார்ஸ், இந்த பேக்ரவுண்டில் ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். ஹவு காட் வாண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி நோன். வாட் இஸ் ஹிஸ் கனெக்ட் வித் திஸ் ஹோல் சினாரியோ. இந்த முழு இதை நம்ம பிக்சரைஸ் பண்ணோன்னா பொன் குத்து விளக்குகள், அந்த நட்சத்திரங்கள், இதில் கர்த்தர் வேர் இஸ் ஹி வாண்ட் டு பிளேஸ் ஹிம், அவர் தன்னை எங்கே நிறுத்தி கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 1வது வசனம், ரெவலேஷன் சாப்டர் 2 verses 1 நம்ம வாசிக்கிறோம். 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்போ ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார்னா, இந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரா. எப்படி உலாவுகிறார்? 1 அதிகாரம் 12 16 வசனம் வரைக்கும் பார்க்குறோம். முழு மகிமையுடன் ஃபுல் க்ளோரி, உயிர்த்தெழுந்த இயேசு அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 7
குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்வோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. இந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற இந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன பண்றாரு? இந்த 2, 3 அதிகாரங்கள்ல நம்ம வாசிக்கும் போது, அவர் தன்னுடைய சபைய, தன்னுடைய இரத்தத்தினா சிந்தி அவர் சம்பாதித்த அந்த சபைய, தன்னுடைய சரீரமாகிய சபைய, he looks at it at depth. ஆழமா அந்த சபைய பார்க்கிறார். அவங்களுடைய ஒருவேளை மனுஷர்கள் அவங்க அந்த சபையினுடைய கிரியைகளை பார்க்கலாம், வெளியரங்கமான தோற்றங்களை பார்க்கலாம், ஒன்று வெளியே தெரிகிறது, இல்லைன்னா அவங்க காட்ட விரும்புகிறத பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா, ஈவன் தேர் இன்டென்ஷன்ஸ் ஆர் வெயிட், அவங்களுடைய மோட்டிவ்ஸ், அவங்களுடைய உள்ளான எண்ணங்கள் என்ன, அதை கூட ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் அவங்களோட ப்ளஸ், அவங்களோட பாசிட்டிவ்ஸ், அவங்களோட நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் லிஸ்ட் பண்ணுறார். அடுத்து அவர்களை பாராட்டுகிறார். சில விஷயங்கள் ஆண்டவரை ரொம்ப சுகந்த வாசனையாக ஆண்டவர் அதை என்ஜாய் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அந்த காரியங்கள் எல்லாம் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. இது எனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்ணுறது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இப்படி பண்ணுற, நீ அப்படி பண்ணுறன்னு அதை அப்லாட் பண்ணி அதை அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுறாரு. அதோடு ஆண்டவர் நிறுத்தலை, அவங்களுடைய நெகட்டிவ்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்ளமை அவர் அனலைஸ் பண்ணி, இந்த நெகட்டிவ் அவங்களுக்குள்ளே வெளிப்படுறதுக்கு காரணம் என்ன, எந்த இடத்துல அவங்க சறுக்குனாங்க, அவங்க சறுக்கலுக்கு எது காரணமாக இருந்தது, எங்கே விழுந்து போனாங்க அப்படிங்கிற அந்த ஆழத்தை அவர் அவங்களுக்கு ரிவீல் பண்ணுகிறார். எதுக்காகனா அவங்க மனம் திரும்பும்படி. ரிவீல்ஸ் இட் டு தெம் ஃபார் தெம் டு ரிப்பென்ட். அடுத்து இந்த தவறை அவங்க எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராகவும். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அப்போ அவன் எப்படி எழும்பணும் அப்படிங்கிற கவுன்சிலை கொடுத்து அவர்களை கை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கான தன்னுடைய நினைவுகள், நமக்கு தெரியும் நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் ரொம்ப உயரமாக இருக்குது. அந்த நினைவுகளை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஒரு சம்பூர்ணமான முடிவை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த முடிவை அவர்களுக்கு முன்பாக வைத்து அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் இதை தருவேன் அப்படின்னு அதை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி, எப்படி இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி ஒரு ஜெயாளியாய் அதை எப்படி சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படிங்கிற காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். இந்த 2 அதிகாரங்களையும், இந்த 3 அதிகாரங்களையும் வாசிக்கும் போது ஒரு விஷயம் நமக்கு புலனாகும். ஒன்று, இந்த 7 சபைகளும் பர்ஃபெக்ட் கிடையாது, பூரணமானவைகள் அல்ல, அவங்களுக்கு உள்ள குறைவுகள் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கத்தில் பூரணமாக முழு மகிமையோட கிறிஸ்து இருக்கிறார். அவர் இவர்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதுனால we have hope. இன்னைக்கு நம்ம தகுதியானவர்கள் அல்ல, நம்ம பூரணமானவர்கள் அல்ல, நம்மகிட்ட நிறைய குறைவு இருக்குது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஆண்டவருக்காக என்ன பண்ணிட போகிறோம், நம்மளால் என்ன முடியும், இல்லைனா இப்படி ஒரு கோபம் நமக்குள்ளே வந்துடுது, எப்படி ஆண்டவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு ஒருவேளை நம்ம வாழ்க்கை குறித்து நம்மளே கேள்வி கேட்கிற ஒரு நிலவரத்தில் நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த லெட்டர்ஸ் என்ன வெளிப்படுத்துது தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட், நீ தகுதியானவன் அல்ல, பாத்திரவானா இப்போ இல்லைதான், ஆனால் நான் உன்னை தகுதிப்படுத்துகிறவராய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் இந்த பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறபடினால அந்த பொன் குத்து விளக்குகளுக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே, என நீங்கள் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீங்க. ஆமேன். இப்போது இந்த நாட்களில் பார்க்கும்போது உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்குது.
Does this experience fit every one of the churches? இந்த 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 மேன்மையான காரியங்கள் எல்லா சபைக்கும் பொருந்துமா அப்படின்னா இல்லை. அப்போ எப்படிப்பட்ட சபையின் மத்தியில ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு இல்ல கர்த்தர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்போ எப்படிப்பட்ட சபைகளின் மத்தியில கர்த்தர் உலாவுகிறார் அப்படிங்கிறதுக்கு 2 பாயிண்ட் பார்க்க போறோம். அதுல முதலாவது பாயிண்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல யோவான் எழுதுகிறார், தன்னை குறித்து உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்துக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமா இருக்கிற யோவான் இந்த 7 சபைகளுக்கு எழுதுகிறார். அப்போ இந்த லெட்டர் இட் இஸ் அட்ரஸ்ட் லைக் திஸ். ஃப்ரம் அப்படிங்கிற அட்ரஸ்ல ஜான், அதுக்கு தான் இந்த ஐடென்டிட்டி அவர் கொடுக்கிறார். டு அப்படிங்கிற இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிற சபைகள்னு நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஓகே, ஸோ யோவான் தன்னை எப்படி அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, உங்கள் சகோதரன், கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிற சபைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு சகோதரன். இன்னொரு பக்கத்துல இந்த சபை எப்படிப்பட்ட சபை? அப்போஸ்தலனுக்கு சகோதரனாயிருக்கிற சபை, அப்போஸ்தலனோடு சகோதரர்களா இருக்கிற, சகோதரத்துவத்தோடு இருக்கிற சபை. அப்போ ஜான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், யோவான் எழுதுகிறார், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ எந்த சபையின் மத்தியில கர்த்தர் உலாவுகிறார் அப்படின்னா, அப்போஸ்தலரோடு ஐக்கியம் வைத்திருக்கிற சபையின் மத்தியில கர்த்தர் உலாவுகிறார். அப்போ ஏன் அப்படின்னா, அப்போஸ்தலருடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அப்போ அப்போஸ்தலன் எழுதுறார், எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகுங்கள், அப்பந்தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே உலாவுவார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஆவியானவர் சரீரமான சபைக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கு காண்பிக்கிறார். அதுல மூளைக்கல் யாருன்னா கிறிஸ்து. அப்போஸ்தலர்கள் அஸ்திபார கற்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வீடு கட்டுற இடத்துல பாருங்க, அஸ்திபாரம் எழுப்பப்பட்ட பிறகு எது மூளைக்கல்னே தெரியாது. மூளைக்கல், அஸ்திபாரக்கல் எல்லாம் சேர்ந்து மொத்தத்துல அஸ்திபாரம் மட்டும்தான் நமக்கு தெரியும். பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி மூளைக்கல்லை தனியா நம்மளால பிக் பண்ண முடியாது. அப்போ அதை தான் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அப்போ பிதாவோடும் குமாரனோடும் ஒன்றாக இணைந்திருக்கிற அப்போஸ்தலரோடு ஐக்கியம் உள்ள சபையின் மத்தியில தான் கர்த்தர் உலாவுகிறார். நீங்க யோவான் 17ஆம் அதிகாரத்துல முழுவதும் வாசிக்கும் போது 3 குரூப்பா நம்ம பார்ப்போம். ஒரு பக்கத்துல திரியேக தேவன், அடுத்தது அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்களுக்கு இந்த அதிகாரத்துல என்ன வார்த்தை ஆண்டவர் சொல்வார்னா, நீர் எனக்கு தந்தவர்கள். அடுத்தது 20வது வசனத்துல பாருங்க, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்கள், அதுதான் விசுவாசிகள். அப்போஸ்தலருடைய வார்த்தையினால இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள். அப்போ ஒரு பக்கத்துல திரியேக தேவன், அடுத்து அப்போஸ்தலர்கள், அவருக்கு தரப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணித்தவர்கள். அடுத்தது அப்போஸ்தலருடைய வார்த்தையினால இயேசுவை விசுவாசித்த ஒரு கூட்ட விசுவாசிகள். இந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் போது முதலாவது பார்க்கிறோம், திரியேக தேவன் ஒன்றாயிருக்கிறார். நாம் 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் பிரிக்க முடியாத அளவு ஒன்றா இருக்கிறாங்க, யூனிஃபைடா இருக்கிறாங்க, 3 in 1 இருக்கிறாங்க. அடுத்த லெவல் பாருங்க, 11வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்போ அப்போஸ்தலர்களை குறித்து சொல்றாரு. அடுத்த லேயர் என்ன? அப்போஸ்தலர்கள் ஒன்றா இருக்கணும், நம்ம போல ஒன்றா இருக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது 20-21வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறாராம். என்ன ஜெபிக்கிறாரு? அவர்கள் எல்லாரும் இருக்கவும், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. அதுக்காக அவர் என்ன பண்றாரு? தம்முடைய மகிமைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்போ திரியேக தேவன் ஒன்றாயிருக்கிறார். அடுத்து அப்போஸ்தலர்கள் ஒன்றாயிருந்து
திரியேக தேவனோடு ஐக்கியப்படுகிறார்கள். அடுத்து பிலீவர்ஸ் ஒன்றாகி அவர்கள் அப்போஸ்தலர்களோடும் தேவனோடும் ஐக்கியப்படுகிறார்கள். அப்போ God weaves them layer by layer with himself. இதுதான் சபை. அப்போ எப்படி ஒரு சிமெண்ட்டை போட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொரு கல்லா ஒரு பில்டிங்ல இணைக்கிறோமோ அதே போல God weaves them layer by layer with himself. அதனால ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அஸ்திபாரத்துல கட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துல பில்டிங்கை கட்டிட்டு நான் சரீரமாகிய சபை தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்களா? அப்படிப்பட்ட சபையின் மத்தியில தான் கர்த்தர் உலாவுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். 7 குத்து விளக்குகளின் மத்தியில அவர் உலாவுகிறதுனால, though we are not perfect, நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த சிங்காசனத்துக்கு எப்படி ஆகிலும் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். நம்ம மனம் திரும்பினா, அவருடைய ஆலோசனைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா, அவருடைய தூதர்கள் மூலமா அப்போஸ்தலர்கள் மூலமா அவர் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளுக்கும் வெளிப்பாடுகளுக்கும் நம்மளை விட்டு கொடுத்தோம்னா அந்த சிங்காசனத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு வாங்கி கொடுக்கிற அப்போஸ்தலர்களுடைய சத்தம் நம்முடைய சபைகளில் தொனிக்கிறதா? நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பர்ஃபெக்ட் கிடையாதுப்பா, ஆனால் நீர் எங்கள் மத்தியில் உலாவுகிற தேவனா இருக்கிறபடியினால we have a hope. ஆண்டவரே, ஒரு நாள் அந்த மகிமையிலே நாங்கள் சேர்க்கப்படுவோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை வாங்கி எங்களுக்கு கொடுக்கிற அப்போஸ்தலர்களோடு ஐக்கியப்படுகிற ஒரு கிருபையை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. அப்போஸ்தலர் என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிற சபையாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் காணப்பட அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்க, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிங்காசனத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும்போது அந்த வார்த்தைக்கு முன்பாக மண்டியிட, அந்த வார்த்தைக்கு முன்பாக எங்களை தாழ்மைப்படுத்த, அந்த வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு, எங்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் தேவனுக்கு எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.